பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். நிறுவன தலைவரும் நானே. பாமக என்றால் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் என்றால் பாமக. திமுக ராஜ்யசபா எம்பி பதவி உனக்கு நான் வாங்கி கொடுத்து, கலைஞர்கிட்ட சொல்லி உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து, உன்னை உச்சத்துல ஏற்றி விட்ட அரசியல்ல கடைசியில நீ எனக்கே ஆப்படிக்கிறியா? நீ என்னடானா எங்கேயோ பனையூர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல கட்சி ஆபீஸ் அங்க போட்டு அங்க உட்காந்து நீ என்ன தனியா அரசியல் பண்ணிக்கிற, என்ன எதுவுமே கேட்காம யாரு கூட கூட்டணி போனோம் நான் இல்ல முடிவு பண்ணணும், நீ இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் நீயே எடுக்கிற. நீங்க திருப்பி என்ன கேட்கலாம், ஏன்னா நீ திமுக காரன், உனக்கு என்ன வேலை, நீயே அவன் உட்கட்சி பிரச்சனை தலையிடுற. இது கட்சி பிரச்சனை கிடையாது. திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க தான் காரணம் இந்த பிரச்சனைகள்லாம். அப்பம் பிள்ளைக்கு நடுவுல பிரச்சனை. என்ன பிரச்சனை? பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. வாகன போட்டி பூரா எத்தனை போட்டான் பையன், சொத்து பூரா மருமக பேச்சு கேட்டு பொன்னாடி பேச்சு கேட்டு சொத்து பூரா அஷ்டம் போட்டாங்க. இங்க நான் என்ன பண்றேன், இங்க இத்தனை பேர் ஒரு கேங்க என்ன நம்பி. சர்வவும் நானே, நானே ராஜா, நானே மந்திரி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் வட்டாரத்துல சந்தி சிரிக்குது. அப்பம் உள்ள சண்டை தான். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர், இப்ப அவரு தலைவர், நிறுவன தலைவர் அவரே, தலைவர் அவரே, திரு டாக்டர் ராமதாஸ் தலைவர் பதவி இழந்து செயல் தலைவர் என்று டம்மி பதவியோடு இருக்கிற திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இது 2 பேருக்குள்ள சண்டை நேற்று முத்தி போச்சு. திரு டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்திச்சு தைலாபுர தோட்டத்துல சொல்லிட்டார், அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்குகிறேன். இனி அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவி கிடையாது, அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியாச்சு. இனி பாமகவை நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் ஆகிய நான் தான் இனி தலைவர். இனி பார்ட்டியில எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் தான் எடுப்பேன். யாரே திரு டாக்டர் ராமதாஸ் சொல்றார், தலைவரும் நானே, நிறுவன தலைவரும் நானே. பாமக என்றால் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் என்றால் பாமக. இனி நான் தான் கட்சி, கட்சி தான் நான். இனி அன்புமணி தலைவர் கிடையாது, அவர் செயல் தலைவரா செயல்படுவார். விருப்பப்பட்டா செயல்படு, இல்லைன்னா போயினே இரு. அந்த பொதுக்குழுல சொன்னார்ல, இஷ்டப்பட்டா இரு இல்லைன்னா போயினே இறாருல. அப்பன பிள்ளை சண்டை போட்டு மைக்கத்தை போட்டுட்டாங்க இல்ல, அறிவிச்சிட்டார். இப்ப ஒரே சண்டை, அவங்க ஊட்டாண்ட ஒரே பிரச்சனை. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் நீ தலைவர் இல்லை, போயினே இரு, ஒரு டம்மி பதவி கொடுத்துட்டார் செயல் தலைவர். அடுத்து சொல்லிட்டார், இனி எந்த கட்சி கூட்டணி பேச தந்தா கூட என்கிட்ட பேசினாதான் அதுதான் உண்மையான பேச்சுவார்த்தை. அங்க அன்புமணியில யாரும் போகக்கூடாது. யாரோடு வருகிற சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி என்று நான் தான் முடிவு செய்வேன். சரி, அது நியாயம் தானே, ஒரு ஆரம்பிச்ச கட்சி தானே அது. பலர் கட்சி கஷ்டப்பட்டு வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சாங்க. பட் இவர் ஷைன் ஆயிட்டாரு. சரி, இவரு உழைச்சார், ஊர் ஊரா சுத்தினாரு, அடிப்பட்டாரு, உதப்பட்டாரு. இவராரு பலர் சத்தம், பலர் நடுரோடு வச்சு குடும்பம், அந்நிய குடும்பங்கள். எப்படியோ பாமக நிறுவன தலைவர்னா டாக்டர் ராமதாஸ். சோ கட்சி ஏதோ போனா போட்டோம், பிள்ளையாகிறியன் கூப்பிட்டு உன்னை இளைஞரணி தலைவராக்கி படிப்படியா உன்னை கட்சியில கொண்டு கலைஞர்கிட்ட போய் என் பையனுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுன்னு வாங்கி திமுக ராஜ்யசபா எம்பி பதவி உனக்கு நான் வாங்கி கொடுத்து, கலைஞர்கிட்ட சொல்லி உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து, உன்னை உச்சத்துல ஏற்றி விட்ட அரசியல்ல கடைசியில நீ எனக்கே ஆப்படிக்கிறியா? இந்த காலத்துல மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணும் போது இளவரசனுக்கு ஆசை வந்துருமா, நம்ம மன்னரானு உன்னை அப்பனையே போட்டுடுவான், இல்ல அப்பனை எத்தனை போய் ஜெயில வச்சிருவான், அப்பனை காலி பண்ணிட்டு புள்ள வந்துருவான். அந்த நிலைமை தான் இப்ப பாமக. ஏன்னா டாக்டர் ராமதாஸ்க்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. கட்சிக்கு தலைவர், நம்ம இந்த மண் உலகத்துல ஆரோக்கியத்தோடு உயிரோடு இருக்கணும், அவர் 100 வருஷம் ஆயுளோடு இருக்கணும், மனதார சொல்றேன், நல்லா இருக்கணும்.
சோ அவரு டாக்டர் ராமதாஸ் என்னன்னா, நான் ஆரோக்கியத்தோடு நான் இருக்கிறேன், தினமும் அறிக்கை விட்டு இருக்கேன். நீ என்னடானா எங்கேயோ பனையூர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல கட்சி ஆபீஸ் அங்க போட்டு அங்க உட்காந்து நீ தனியா அரசியல் பண்ணிக்கிற, என்ன எதுவுமே கேட்காம யாரு கூட கூட்டணி போனோம் நான் இல்ல முடிவு பண்ணணும், நீ இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் நீயே எடுக்கிற. அப்ப எனக்கு மரியாதை இல்லை, என்ன பாக்குறதுக்கு யாரும் வரக்கூடாதுன்ற. என்னை பார்க்கறது ஒரு நாளைக்கு 20 பேர் வந்தா உன்னை பார்க்கறது 200 பேர் வரான், பூரா பேர் நாங்க கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிற. அப்ப என்ன டம்மி பீஸ் ஆக்கிட்டியா? போன முறை பொதுக்குழுலே உன்னை வார்ன் பண்ணேன். நான் என் பேர முக்குந்தன இளைஞர் சங்க தலைவர்னா முடியாதுன்னு பைக்கு தூக்கி போட்டேன். இப்ப நீ என்னையே காலி பண்றதுக்கு பிளான் பண்றேன்னா நான் உன்னை காலி பண்றேன். பட்டா எத்த காலி பண்ண நீ தலைவர்லாம் கிடையாது. ஓ செயல் தலைவர், அது செயல் தலைவர், அது இஷ்டப்பட்டா இரு, இல்லைன்னா போயினே இரு. நீ கூட்டணி பேசுறதோ கட்சி நிர்வாகி எல்லாம் நான் தான். சர்வமும் நானே, சர்வமும் நானே, நானே ராஜா நானே மந்திரி. ராமதாஸ் தான் பாமக, பாமக தான் ராமதாஸ். இதை ஏத்துக்கணும் கட்சியில இரு, ஏத்துக்காதவன் எவனா இருந்தாலும் கெட் அவுட், வெளியே போயினேருன்னு பெரியவர் தீர்த்து சொல்லிட்டாரு. பிரச்சனை நடந்துனுக்குது, போயினுக்குது. அவங்க வீட்டாண்ட போய் முற்றுகையிடுறாங்க. திருமதி சத்யபாமாவா அந்த அம்மா ஏதோ பஞ்சாயத்து பண்ணுது. அந்த அம்மா மட்டும், அந்த பொம்பளை மட்டும் உள்ளோடாதான்ட்டாரு டாக்டர் ராமதாஸ். அந்த சத்யபாமாவை யாரை உள்ளோடனா அதை மட்டும் உள்ளோடாதான்ட்டாரு. யாரோ பேசி பாருங்க, அவங்க குடும்பத்தெல்லாம் பேசினுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பிரச்சனை இப்படி ஊதாகாரமா வெடிக்குது. அப்படியே நீங்க திருப்பி என்ன கேட்கலாம், ஏண்டா நீ திமுக காரன், உனக்கு என்ன வேலை, நீ ஏன் அவன் உட்கட்சி பிரச்சனை தலையிடுற? அப்பம் புள்ள சண்டைகளை நீ ஏன் போய் தலையிடுற? அது கட்சி பிரச்சனை நான் சொல்ல மாட்டேங்க, இது கட்சி பிரச்சனை கிடையாது. எல்லாரும் பாமக கோஷ்டி பூசலைசன், இட்ஸ் நாட் பார்ட்டியினுடைய பிரச்சனை கிடையாது. அதாவது டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், இவங்க 2 பேரு, திரு ஜி.கே. மணி ஒரு நல்ல மனுஷன், பாமக நல்ல மனுஷன். திரு ஜி.கே. மணி ஒரு பெரிய கூட்டத்தோடு ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் எதிர்த்தார்னா அது உட்கட்சி பிரச்சனை. ஏ.கே. மூர்த்தி போன்ற முன்னாள் அமைச்சர் அவர்கள் ராமதாஸை ஒரு கூட்டத்தோடு எதிர்த்து உட்கட்சி, அது 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 உட்கட்சி பிரச்சனை. ஆனா இங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் தொண்டை 2ஆம் கட்ட தலைவர்லாம் கரெக்டா இருக்காங்க. பிரச்சனை யாருன்னு கேட்டா இன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன், அப்பம் பிள்ளைக்கு நடுவுல பிரச்சனை. என்ன பிரச்சனை? பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. அவரு பாவம் இந்த வயசுல டாக்டர் ராமதாஸ் வாங்கி வச்ச பொட்டியை பூரா பொட்டி மணி அந்த சுட்டு போட்டாங்க. வன்னி அறக்கட்டளை சொத்தை இவர் கொள்ளையடிச்சார், திரு டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். அவர் என்ன பண்ணாரு, டாக்டர் ராமதாஸ் நியாயமா நடத்தினார். வன்னி அறக்கட்டளை சொத்தை கொள்ளையடிச்சவரு பகிர்ந்து கொடுத்தாரு எல்லாருக்கும். பையன் பொண்ணு, பொண்ணுங்கோ பையன், பொண்ணு பெற்றதுங்கோ பையன் பெற்றதுங்கோ, பையன் கட்டிக்கிறது பொண்ணு கட்டினவங்க, பெரிய குடும்பம், எல்லா குடும்பத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. அப்படியே பிரிச்சுட்டாரு. அப்படியே எல்லாருக்கும் தான் நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ. நம்ம சமுதாய பேர்ல நான் கொள்ளையடிச்சு வாங்கிட்டு நம்ம பங்கு போட்டா நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். அன்புமணி என்ன பண்ணிட்டா, அப்படி பூராத்தையும் எடுத்துன்னு வந்து திருமதி சௌமியா அன்புமணி அவங்க மனைவி, இந்த தர்மபுரியில் நின்னாங்களே அந்த அக்கா, பூராத்தையும் அவங்க கண்ட்ரோல் விட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் யாருன்னு கேட்டா பாமக கார் சொல்றதுதான். இந்த பிரச்சனைகள்லாம் யாருன்னு கேட்டா மருமக தான் காரணம். திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க தான் காரணம். இந்த பிரச்சனைகள்லாம் பூரா ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட வந்தாகணும், பூரா பணம் நம்ம கிட்ட வந்தாகணும், கட்சி நம்ம கிட்ட வந்தாகணும். அவரெல்லாம் இனிமே எந்த அறிக்கையில விடக்கூடாது, அவரெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. சும்மா ஒரு ஓரமா நிறுவன தலைவர் உட்காரணும், யாரோட கூட்டணி என்று நம்ம தான் முடிவு பண்ணோம். கொட்டி வாங்குறது பூரா நம்ம கிட்ட தான் வந்தாகணும், அங்கெல்லாம் அவர்கிட்ட எல்லாம் போகக்கூடாது. அங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு 2வது மனைவிக்கிறாங்கல்ல அந்த அம்மா, அவருக்கு அந்த அம்மா மேல பாசம் ஜாஸ்தி. அந்த அம்மா பேர்ல எத்தனையோ 1000 கோடி சொத்து இருக்குது. சோ இது ஒரு குடும்ப பிரச்சனை, இது கட்சி பிரச்சனை கிடையாது. இந்த குடும்ப பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை அன்புமணி ரொம்ப டார்ச்சர் கொடுக்கவே டாக்டர் ராமதாஸ்க்கு. அதனாலதான் பேர முகுந்தனை கொண்டு வரலாம்னு முயற்சி எடுத்தார். அதுக்கு டாக்டர் ராமதாஸ் முகுந்தனை கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்த போது அறிவிச்சாரா இளைஞர் சங்க தலைவர். அன்புமணி ஏத்துக்கல. சரி ஒரு பஞ்சாயத்துக்கு ஜெயிட் பண்ணி அப்படியே சும்மா போற மாதிரி போச்சு. இப்ப பூதாகரமா வேண்டிச்சு, நீ தலைவர் இல்ல போடான்னு அனுப்பிச்சாச்சு. இன்னொரு என்ன விவகாரம்னு கேட்டா இந்த கூட்டணி விவகாரம். டாக்டர் ராமதாஸ் பாமக பிஜேபியோட கூட்டணி போறது விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்க ஏடிஎம் கிட்ட செட் ஆயிட்டாங்க. ஏடிஎம் கிட்ட செட் ஆயாச்சு. செட் ஆயிட்டு திடீர்னு மறுநாள் சேலத்துல பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது, அன்னைக்கு விடிகாத்தால சேலத்துக்கு நரேந்திர மோடி வரா அப்படிங்க 11 மணிக்கு பொதுக்கூட்டத்துக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அன்னைக்கு விடிகாத்தால 4 மணிக்கு அண்ணாமலன் குரூப்ஸ் எங்கடான்னா தைலாபுர தோட்டத்துல ராமதாஸ் வீட்டுல இருக்கிறாங்க. கோயில்ல டிஃபன் சாப்பிட்டு கூட்டணி பேசி முடிச்சாங்க.
பிஜேபி கூட போறது விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அன்புமணி பிஜேபி கூட தான் போனோன்றாரு. ஏன் அன்புமணி பிஜேபி கூட தான் போறோம்னா, இல்லைன்னா திகார் ஜெயிலுக்கு போனோம். அன்புமணி பிஜேபியோட கூட்டணி இல்லாம வேற முடிவெடுத்தா அன்புமணி திகார் ஜெயில போயிட்டு ரொட்டி சாப்பிடணும். இந்திக்காரங்களோட சேர்ந்து திகார் ஜெயிலுக்கு போகணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் இப்படி நிக்கல அமித்ஷா கிட்ட. ஏன்னா அடிமைகள்கிட்ட ஓனர் அப்படிதான் இருப்பா. அடிமைகளும் கொத்தடிமைங்க. அந்த குரூப்ல அன்புமணி ராமதாஸ் ஒரு கொத்தடிமை. ஏன்னு கேட்டா, அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது அந்த மருத்துவக் கல்வியை ஒதுக்கீட்டு பண்ணதுல துறையில பலாயிரம் கோடி ஊழல். அது ஃபுல்லா எவிடன்ஸ் பிஜேபி எடுத்துட்டான். அது ஒரு கேஸ் சிபிஐ பட்டேலா நீதிமன்றத்தில் இருக்குது. நம்ம சந்தான பாரதி அமித்ஷா தீர்த்து சொல்லிட்டாரு. பட்டா எங்கள்கிட்ட தான் இருக்கணும், உனக்கு என்ன பொட்டி தானே கொடுக்குறோம், சீட்டு தானே கொடுக்கும், எங்கிட்ட தான் இருக்கணும். என் கூட்டணி விட்டு வெளியே போன அடுத்த நிமிஷம் திகார் ஜெயித்தான். அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவங்க மிரட்டினது. முக்குந்து வெளிநாட்டுல தீவு வாங்கிக்கிறது, ஃபிளைட் வாங்கியிருக்கிறது, எத்தனாயிரம் கோடி சொத்துக்குது, கொடநாடு கொலைகள், அது மந்திரிங்க அதெல்லாம் எத்து போட்டுன்னு ஆடி விட்டார் மனுஷன். இதே நிலைமை தான் அன்புமணி ராமதாஸ். அதனால அந்த ஆளு நான் சொல்றாரு, இல்ல நான் பிஜேபி கூட தான் கூட்டணி போவேன். அப்படி ராமதாஸ் சொன்னா நான் ஏடிஎம் கூட போலாமேன்னு சொல்லி. அப்ப நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்றியா? வடிவேலு ஒரு படத்துல நாய்சேகர் நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ரவுடி மாதிரி அன்புமணி என்ன நான் ஜெயிலுக்கு போக சொல்றியா? நான் பிஜேபி சொல்றது கேட்டியா? ஏன்னா திருடி புட்டா அது எடப்பாடி பழனிசாமி கோவா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும். இப்போ திருடிட்டா போலீஸை பார்த்தா பயந்துதான். திருடன் போலீஸை பார்த்தா பயந்தாகணும். ஒரு திருடன் ஆயிடுச்சு, திருட்ட மாட்டிக்கின போலீஸ் கிட்ட, போலீஸை பார்த்தா பயந்தாகணும். போலீஸ் சொல்றதை நீ செஞ்சாகணும். போலீஸ் என்ன சொல்றதை நீ செஞ்சாகணும். இல்லைன்னா அவன் மேல ஒரு திருட்டு கேஸ் இல்லை, மற்ற திருட்டு கேஸ் தூக்கி போட்டா போட்டு கொடுத்து உள்ள போட்டுருவாங்க. நான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் சொல்ல, உலகத்திலே சிறந்த போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸோட சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ். அதுவும் திராவிட மாடல் போலீஸ், நேர்மையான போலீஸ். உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு கொள்கை உள்ள கூட்டணி தலைவர் தளபதி ஸ்டாலின், தமிழ் இனத்தின் தலைவர், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய INDA கூட்டணி கொள்கை உள்ள கூட்டணி. இது திருட்டு கூட்டணி, பிளாக்மெயில் கூட்டணி பிஜேபி. ஆனா முக்கியம் திருடின பணத்தை பங்கு போடுறது, கொள்ளையடிச்ச வன்னியர் சங்க சொத்தை கொள்ளையடிச்சது. அது அவரு டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு பத்திரிகையாளர், ஏங்க அன்புமணி திடீர்னு நீக்கிறீங்க தலைவர் பதவியில இருந்து, ஏங்க டம்மியா கேட்டீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது, என்னால வெளியே சொல்ல முடியல. ஆனா மனுஷன் உண்மை பேசிட்டார். ஏன்னா இதெல்லாம் சொல்ல முடியுமா? நாங்க ஒரு தேர்தலுக்கு எங்களுக்கு கொள்கை கிடையாது, எங்களுக்கு பொட்டி குத்தா நாங்க அங்கங்க போவோம், வாங்கின பொட்டி பூரா எடுத்து போட்டான் என் பையன், சொத்து பூரா மருமக பேச்சு கேட்டு பொன்னாடி பேச்சு கேட்டு சொத்து பூரா அடிச்சுட்டு போட்டாங்க. இங்க நான் என்ன பண்றேன், இங்க இத்தனை பேர் இருக்காங்க ஒரு கேங்க, என்ன நம்பி என்ன தெரியாம கூட்டணி பேசுறான். அப்ப யார் இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு யார்? நானும் அவனா? நான் கட்டி வச்ச மாளிகையில, நான் அரண்மனையை கட்டி வச்சு, நான் தங்கம் வைரம் வைடூரியத்தோட பவளத்தோட நான் செஞ்சு வச்ச சிம்மாசனத்தை கூட்டின்னு வந்து உக்கார வச்சேன். நோம்பு ஒரு உக்கார வச்சா என்னையே நீ வெளியே தள்ளுறனா, பட் நீ வெளியே போ. இதுல நான் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை பாராட்டுறேன். ஏன்னா பல காரணங்கள் இருக்கு, அதை நான் வெளியே சொல்ல முடியாது. நாங்க கொள்ளையடிச்சது, பொட்டி வாங்குறது, அது இது இதெல்லாம் பங்கு போடுறதுல பிரச்சனை. அப்புறமா தான் கடைசியில கூட்டணி, அதை நான் வெளியே சொல்ல முடியாது. அண்ட் ஏதோ பஞ்சாயத்து பண்ணினுக்கிறாங்க, பேசினுக்கிறாங்க. அவங்க இப்போ ராமதாஸ் வீட்டு நேரத்தெல்லாம் முற்றுகையிட்டாங்க. இப்போ இந்த கட்சி நிலைமை இது. நீங்க என்ன கேட்கலாம், தெரியும் சொல்றேன், அவங்க கட்சி பிரச்சனை நீ ஏன்டா தலை நான் தலையிட வேணா. திமுக துரோகம் பண்ணது யாரும் வாழ்ந்ததாக வரலாறு. அதனால திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் அழிஞ்சு போனோம் நான் சொல்ல. இப்ப அதிமுக எங்களுக்கு நிரந்தர எதிரி, பிஜேபி எங்களுக்கு நிரந்தர எதிரி. நாங்க எதிர்க்கிறோம், எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம், MLA எலெக்ஷன் ஜெயிக்க ஆட்சியில் இருக்கோம். 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற்று தேச தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர். நாளைய தமிழகம் வாலிப கலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர். தனி பட்ஜெட்டோடு திமுக ஆட்சி அமைக்க போகுது, அது வேற விஷயம். ஆனா திமுக நாள் பலன் பெற்று அரசியல் இன்னைக்கு அரசியல் அந்தஸ்து எழுந்துருச்சு. பாமக அந்த பிளகா பையன் சீமான் சாமானுக்கு கூட இன்னைக்கு அரசியல் அந்தஸ்து வந்துருச்சு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் அந்தஸ்துல தெரியுமா இருக்குன்னா, அரசியல் அந்தஸ்துல எழுந்துருச்சு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியல் அந்தஸ்தை பெற்று தந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சின்னா வன்னியர் சமுதாயம். நானும் வன்னியர் சமுதாயம் தான் சொல்லிட்டே பேசுறேன். வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். இது கொடுத்தது யாரு? எம்ஜிஆர் கொடுத்தாரா? பெரிய போராட்டம் பண்ணார் திரு டாக்டர் ராமதாஸ் தலைமையில். எத்தனோ பேர் செத்தாங்க. எம்ஜிஆர் சுட்டு சாகடிச்சார் 21 பேரை. பலாயிரக்கணக்கான வன்னி அப்பாவி இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கெல்லாம் FIR புக்கை கோர்ட்டுக்கு போயிருந்தா எல்லாருக்கும்
வாழ்க்கை கேள்விக்குறியாகி இன்னைக்கு பலர் வேலைக்கு போயிருக்க முடியாது, அதிகாரிகளா இருக்க முடியாது. ஆனா கலைஞர் 89 ஆட்சிக்கு வந்த உடனே வன்னியர் சமுதாய மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், அதை கொடுத்து இவங்க போட்டாங்க பாருங்க பொய் விளக்கு, அந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ணி 21 பேர் அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியில சுட்டு சாகடிச்சாங்களே அவங்களெல்லாம் தியாகிகளாக அறிவித்து அவங்களுக்கு ஒரு நிதி உதவி, அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வன்னியர் சமுதாயத்துக்கு தந்து வன்னியர் சமுதாயத்தை எம்பிசி பட்டியல் சேர்த்தது கலைஞர். இன்னைக்கு அந்த வன்னியர் சமுதாயம், நமது வன்னியர் சமுதாயத்தில் இன்றைக்கு அந்த 21 பேர்கள் இறந்தார்களே தியாகிகள், சமூக நீதி தியாகிகள், சமூக நீதி போராளிகள், இடஒதுக்கீட்டுக்காக துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டிய அந்த தியாகிகள், அவர்களுக்கு விழுப்புரம் பக்கத்தில் மணிமண்டபம் கட்டி 21 தியாகிகளுக்கு சிலை வைத்து வன்னியர் சமுதாயத்தின் ஒரு மூத்த தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலை வைத்து அந்த குடும்பத்தை கௌரவித்தவர் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற நமது அன்பு தலைவர், தேச தலைவர், தலைவர் தளபதி ஸ்டாலின். சோ வன்னியர்களுக்கு நல்லது பண்ணது யாருன்னு கேட்டா ஒரே கட்சி திமுக, கலைஞர், தளபதி. நமக்கு குலதெய்வம் யாருன்னு கேட்டா எப்படி முனீஸ்வரன், வன்னிய குல சத்திரிகளுக்கு குலதெய்வம் முனீஸ்வரன் சொல்றேன்ல, அதே மாதிரி இன்னொரு குலதெய்வம் யாருன்னு கேட்டா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின். ஒரு வன்னிய வீட்லயும் கலைஞர் படம், தளபதி படம் இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, நவோ வன்னியர்களுக்கு திமுக எதிரி. அதுல இந்த அன்புமணி பேசுறதெல்லாம் அங்க பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 100 பேருக்கு கொடுத்தாங்க எம்பிசி, அதுல ஏதோ நமக்கும் கொடுத்தாங்க. கொஞ்சம் நஞ்சமாடா பேசுனீங்க, கொஞ்சம் நஞ்சமா பேசுனீங்க, பேச்சா பேசுனீங்க, நன்றி மறந்தீங்களே. திமுக விமர்சிக்கலாமா? அந்த பெருமனுஷன் டாக்டர் ராமதாஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 ஆண்டுகள் உழைத்து வந்த ஒரு தலைவனான தளபதி, உள்ள மாதிரி ஒன்னும் திடீர்னு வரல. 50 ஆண்டுகள் உழைத்து தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில மக்கள் அறிவித்தார். அவரை பார்த்து திரு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு, உன்னை வந்து பாக்குறது எனக்கு அவமானமாகுது. அப்ப நான் சரியான பதிவு போட்டேன், அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உன்னை வந்து பாக்குறது நான் அவமானமாக்குறதுன்னு முதலமைச்சர் தளபதியை பார்த்து சொல்றாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனை. உனக்கு என்ன இங்க வேலை? மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிறார், இவர் கேட்கிறாரு உனக்கு என்ன இங்க வேலை? அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஏடிஎம் காட்சி நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல இதே டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஜாதி தானே பேசுறீங்க. நீங்களும் என்ன சமூக நீதி தலைவர் என்ன பேசுறீங்க? நீங்க ஒரு 10,000 பேர் கோடியில அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து முதலமைச்சர் வராங்கன்னா அப்ப ஜாதி பேசுறீங்களா? இப்படி திமுகவை விமர்சனம் பண்ணி நன்றி மறந்த திமுக மீது ஏடிஎம்கே பிஜேபி கூட சேர்ந்துன்னு சேற்றவாரி போசுறன்னு சொல்லி உங்க மாதிரி நீங்க சேர்த்து வாத்திருக்க. இப்ப அடிச்சிச்சு பார்த்தியா ரிவீட்டை விட, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. அடிச்சிச்சு பார்த்தியா? திமுகவுக்கு துரோகம் பண்ண வாழ்ந்ததா வரலாறு இல்லை. யாரெல்லாம் திமுகவை எதிர்த்தாரோ, தலைவர் கலைஞரை எதிர்த்தாரோ, அவர்களெல்லாம் கலைஞர் இந்த மண் உலகில் வாழும் பொழுது கல்லறைக்கு சென்றார்கள். யாரெல்லாம் திமுக எதிர்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கல்லறை கட்டி, மணிமண்டபம் கட்டி, அவர்களுக்கு மலர் வழியை வைத்து இரங்கல் கடிதம் எழுதிய தலைவர் டாக்டர் கலைஞர். கடைசியில அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுதான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மெரினாவில ஓய்வெடுக்க சென்றார். இது திமுக ராசிடா. திமுக சாதாரணமா உழைச்சு, இது ஒரு டிஎம்கே இஸ் நாட் ஓன்லி என் பொலிட்டிக்கல் பார்ட்டி, டிஎம்கே இஸ் என் மொமெண்ட். எனவே இதுல சந்தோஷம் எல்லாம் ஒண்ணு இல்லை. எங்க தலைவரை ராமதாஸை விமர்சிச்சாரு கலைஞர், எவ்வளவு தப்பு. உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியாருக்கு பிறகு இந்தியாவில் சமூக நீதி தலைவர் என்று சொன்னால் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் விழா எடுத்தார். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க உங்க பையன் கூட சேர்ந்துக்கின்னு? உங்க பையன் என்ன பேச்சு, நாங்க யாருன்னு காட்டுறோம், அப்பா என்ன பில்டப். உண்மையிலே நான் பாமகவின் தொண்டர்கள், அப்பாவை தொண்டர்கள், அந்த கட்சி சாதாரணமா வளரல, பலருடைய உயிர் தியாகம் இருக்குது. ஜாதி சண்டையில் எத்தனை பேர் இறந்தாங்க எனக்கே தெரியும். எங்க ஊர்லயே எத்தனை பேர் வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு, எத்தனை பேர் வேலைக்கு போக முடியல தெரியுமா? நல்லா படிச்ச பசங்களே, எங்க சொந்தக்கார பசங்க கூட இருக்கிறாங்க, நல்லா படிச்சவங்க கேஸ் வாங்கிட்டு எங்க நீ வேலைக்கு போவோம், எஃப்ஐஆர் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டா நீ எங்க வேலைக்கு போக முடியும்? அடி தட்டி அவங்களெல்லாம் வேலைக்கு போக முடியாம அவங்களாம் ஒரு பனின்னு ஒண்ணு மாட்டி ரோடு ஓரம் ஒருத்த உக்காந்துக்குன்னு அவங்க வாழ்க்கையே போச்சு. சரி, எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த கட்சி தூக்கி நிறுத்தினாங்க. இன்னைக்கு அப்பனும் புள்ளி போட்ட சண்டையில இன்னைக்கு கட்சி போச்சு. அவங்களாம் பேசுறாங்க. எனக்கு பாமக எல்லோரும் விரோதி இல்ல, அதுலயே 1-2 சொந்தக்காரங்க என்கிட்ட பேசுவாங்க, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தோம், எங்க அப்பா வளர்த்தாரு, எங்க தாத்தா இந்த கட்சியில இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தா, இவங்க அப்பனும் புள்ளையும் கொள்ளையடிச்சு துட்டு எங்க பேரை சொல்லி நம்ம சுத்தரலாம், வன்னி சுத்தரலாம் அறக்கட்டளை கொள்ளையடிச்சு இதுல பங்கு போறதுல
அப்பனும் பிள்ளைங்க சண்டை போடுறாங்க. இந்த ஆள் அந்த ஆள் நீக்கிட்டான்றான், அந்த ஆள் இந்த ஆபீஸ் வானா பன்னீர் ஆபீஸ் வாங்குறான். இவங்க 2 பேர் சண்டை போடுறத கட்சி போயிட்டு அப்ப இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி என்ன ஆகுது? இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் கண்ணு கட்ட தூரத்துல இருக்குது. என்ன ஆகும்னே தெரியலையே. திமுகவோட கூட்டணியில இருந்து வெளியே போய் எப்ப அவங்க பிஜேபி கூட சேர்ந்தாங்களோ, எப்ப மாறினாங்களோ, அதோட அந்த கட்சி போச்சு. அதோட அந்த கட்சி போச்சு. அவங்க நான் பாமக தோண்டம் புலம்புறான். ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் ஆளுங்க போய் அங்கூட்டாண்ட போய் கரெக்டா பண்றான். ஒரு பக்கம் இந்த பக்கம் ஓட்டு பேங்க், ஏற்கனவே ஓட்டு பேங்க் கிடையாது. ஒரு நேரத்துல என்ன சொல்லுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணிச்சதோ அந்த கட்சி ஆட்சிக்கு வரும், அந்த கட்சி ஜெயிக்கும்வாங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாக்கு வங்கி என்னன்றது நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு இது எல்லாம் என்னாச்சு, டம்மி பீஸ் ஆயிட்டீங்க. இவங்க நல்லா நம்பி நீங்க போறீங்களே, அதுதான் சொல்லவும். ஏன்னா எங்க கட்சியே பார்த்து குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி நடக்குது, குடும்ப கட்சி நடத்துறாங்கன்னு சொல்லி அன்புமணியும் திரு டாக்டர் ராமதாசும் பேசுனீங்களே. எங்களது குடும்ப கட்சி என்ன, திமுகன்றது ஒரு குடும்பம். அந்த குடும்ப தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி, எங்க குடும்ப சகோதரன், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இது ஒரு குடும்பம். எங்களுக்கு நீ பஞ்சாயத்து பண்ற, போய் உங்க அப்பம் உள்ள சண்டை பாரு. இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னாரதானே நீ துணை முதலமைச்சரா போடணும், இன்னார போடு துணை முதலமைச்சரா, இன்னாரதானே துணை முதலமைச்சரா போடணும். ஏன் உதயநிதி போட்ட? யோ 2 கோடி தொண்டம் சொன்னான் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா துணை முதலமைச்சர். தளபதி சொல்லல, 2 கோடி தொண்டம் சொன்னான் அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர். நாளைக்கு ஒரு முதலமைச்சர், இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சரா வரணும். எப்படி தளபதி துணை முதலமைச்சர் முதலமைச்சர்? மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, திராவிட இனத்தின் தளபதி, தமிழ் இனத்தின் இளைய தலைவன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரணும். ஒத்த கால நின்னா 2 கோடி தொண்டை, அனைத்து மாவட்ட செயலர், அனைத்து அமைச்சர், நகர செயலர், ஒன்றிய செயலர், பேரூர் செயலாளர். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். அப்படி தொண்டனின் தீர்ப்பே பெரியாரின் தீர்ப்பு, அண்ணாவின் தீர்ப்பு, கலைஞரின் தீர்ப்புன்னு. அப்பதான் அவர் துணை முதலமைச்சர்னா தொண்டை முடிவு பண்ணிட்டான். நீ யார் என் கட்சியில பஞ்சாயத்து பண்றதுக்கு, இன்னாரு குடுன்னு சொல்றதுக்கு? போய் நான் அன்னைக்கே சொன்னேன், போய் ஏரியில போய் உந்து கழுவியா, நீ எங்கள்கிட்ட வராத, போய் உந்து கழுவு, எங்களுக்கு தெரியும். என் தொண்டை முடிவு பண்ணிட்டான். 2 கோடி தொண்டை என்ன சொல்றானோ அதான் கட்சி. இன்னைக்கு தொண்டை அங்கீகாரம் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியில 2வது இடம், கட்சியில் 2வது இடம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் தொண்டன் அங்கீகாரம் கொடுத்தான். இவர் சொல்றாரு எங்களுக்கு பஞ்சாயத்து பண்றாரு, இன்னாரு கொடு, இன்னாரு தான் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன, உங்க கட்சி பிரச்சனை பார், எங்கள்கிட்ட வராதிங்க. உங்க கட்சி நீ அந்த வேட்டர்ல வந்ததுனாலதான் இந்த பதிவு இல்லை, அந்த பதிவு நான் போட்டே இருக்க மாட்டேன். இதனால நான் எனக்கு சந்தோஷம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களால எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவன் நான், உங்களால எனக்கு சந்தோஷம். ஆனா உங்களை நம்பி வந்த ஒரு சில இளைஞர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்க நலமெல்லாம் என்ன, ஆனா மள்ளமா நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு மள்ளமா பின்னால் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4-5 பேர், அந்த சின்ன பையன் ஒரு பிளகா பையன் ஒருத்தன், அந்த விஜய்னு ஒரு நடிகை கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்க கொஞ்சம் பேர் போவான், முழிக்கிறாங்க. பாவம் அந்த பாமக தொண்டர்கள், என்னடா இது இப்படி பண்றாங்க. உண்மை அதுதான், முழிக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் ஒண்ணும் கிடையாது. கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி, எந்த ஜாதிக்கும் ஜாதி கட்சி இவ்வளவு பெரிய கட்சி கிடையாதுங்க. பெரிய பெரிய சமுதாயம் இருக்குது தென் மாவட்டங்கள்ல. தேவர் சமுதாயம் பெரிய சமுதாயம், தேவர் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம். அப்படி மதுரைக்கு அங்கிட்டு அப்படி போயிட்டீங்கன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்படி எல்லாம் போயிட்டீங்கன்னா நாடார் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம். கொங்கு வேளாள கவுண்டர், இப்படி இந்த பெல்ட் மிகப்பெரிய சமுதாயம். எங்க பக்கம்லாம் முதலியார் மிகப்பெரிய சமுதாயம். தெலுங்கு பீப்புள்ஸ், நாயுடு, ரெட்டியார், செட்டியார், அது பெரிய சமுதாயம். எல்லாரோட பெரிய சமுதாயம் பட்டியலினத்தின் மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். எந்த சமுதாயத்துக்கும் ஒரு சமுதாய கட்சி இவ்வளவு பெரிய கட்சி கிடையாது. அவங்கவுங்க ஒரு கட்சியில் இருப்பாங்க, திமுக, அதிமுக. ஆனா ஒரு சமுதாயத்துக்குன்னு ஒரு கட்சி பெரிய லெவல்ல வளர்ந்தது எதுன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி. அது காரணம் கலைஞர். கலைஞர் எம்பிசி கொடுக்கலன்னா பிஎன்பி ஒரு கட்சி கிடையாது. இன்னைக்கு அந்த கட்சியை எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வெட்டியிருப்பாங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை குடும்பம் நடுரோட்டுக்கு வந்திருக்கும். 1000 குடும்பம் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த. இன்னும் அன்புமணி ராமதாஸ் மட்டும் வளர்க்கல இந்த கட்சி. அன்புமணியோடு டாக்டர் ராமதாஸ் மட்டும் தலைமை தாங்கினார். ஆனா போராடினது யார்? அன்புமணி ஒரு போராட்டத்தை ஒரு அடி வாங்கியிருப்பாரா, ஜெயில போய் 10 நாள் இருந்திருப்பாரா. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, அதான் அவங்க அப்பம் கட்டி வச்சு அரண்மனையில இருந்து உள்ள உட்காந்துனார். அவ்வளவுதான். வேற எதுவும் அந்த ஆளுக்கு ஒண்ணு அந்த உழைப்புலாம் ஒண்ணும் கிடையாது.
ஆனா உழைச்ச தொண்டன். லட்சம் பேர் உழைச்சிருப்பான் அந்த கட்சியில. இன்னைக்கு அவனா நடுரோட்ல நிக்கிறான். அவ்வளவுதான் உங்க கட்சி போச்சு. அதனால நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, வன்னியர்களுக்கான கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற எந்த கட்சி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியே கிடையாது. வன்னியர்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டா திமுக. ஏன்னா திமுக தான் எம்பிசி. நமக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தது திமுகவை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் வன்னியர்களை சேர்த்தது திமுக. வன்னியர்ஸ் எம்பிசி அறிவிச்சிருந்து திமுக. பொய் வழக்க தள்ளுபடி பண்ணது திமுக. இன்னைக்கு வன்னியர்களுக்கு எந்த ஜாதிக்கும் எந்த சமுதாயத்தில் தலைவர்களுக்கு இப்படி ஒரு சலுகை எனக்கு தெரியல. ஆனால் உலகத்திலே ஒரு சமுதாயத்தில் அந்த சமுதாய இடஒதுக்கீட்டுக்காக 21 பேர் இறந்து போன அந்த 21 பேருக்கு சிலை என்று சொன்னால் அது வன்னியர் சமுதாயம். அந்த சிலை வைத்து மணிமண்டபம் கட்டி அங்கீகாரம் தந்த உலகத்தின் ஒரே தலைவர், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று சொன்னால், அதனால்தான் சொன்னேன் நமது வன்னியர் சமூகத்தினுடைய குலசாமி முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். திமுகவுக்கு துரோகம் பண்ணவன், திமுகவால் பலனடைஞ்சு அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு 1000 கோடி சொத்து வச்சுக்கிறீங்க. அதாவது பங்கு பொறுத்தானே சண்டை. திமுகவில் பலனடைந்து திமுகவை எதிர்த்தவர்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.